தமிழறிதத்தின் இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் உங்களுக்கு வணக்கம். எமது யூடியூப் அலைவரிசையை பின்தொடர்வதன் மூலம் எம்மோடு இணைந்திருந்து இதுபோன்ற பயனுள்ள நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்வையிடுங்கள். மணியை ஒலித்து நாம் புதிதாக வெளியிடும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி. மறுபடியும் வணக்கம் சொல்லுகின்றேன். வணக்கம். பெண் திசையும் அலைவீசும் நமது இலங்கை மணித்திருநாட்டின் சிகரமாக விளங்கும் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் நமது தமிழ் ஆயுத நுட்பியல் உலகாயத்தின் சார்பாக அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சியடைகின்றேன். இன்று 164வது உரையாடல் நிகழ இருக்கின்றது. இதனை சிறப்பிக்கும் முகமாக யாழ் வடமாகாணத்திலிருந்து வருகை தந்திருக்கும் விரிவுரையாளர் ரகுநாதன் சிந்திச்சன் அவர்கள். இவர் இலங்கை தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் பிரிவுரையாக இருந்து கொண்டிருக்கின்றார். இன்று உரையாற்ற வந்திருக்கின்றார். அவர் தகவல் தொழில்நுட்பத்தினை கொண்டு காணி முரண்பாடுகளை தீர்க்க முறைகளை கண்டறிதல் என்னும் தலைப்பினூடாக தனது ஆற்றுகையை வெளிப்படுத்துவார். அவரை அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் சிஞ்சன் ஐயா, நீங்கள் ஆரம்பியுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நன்றி இலங்கேஸ்வரன் ஐயா அவர்களே. என்னை இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு ஆற்றுகைப்படுத்துனராக என்னை அழைத்தமைக்கு மிக்க நன்றி. அப்போ நாங்கள் எங்களோட இதை செய்யலாம்னு நினைக்கிறேன். என்னென்னா எங்களோட இந்தியான் தலைப்பு என்னென்னா தகவல் தொழில்நுட்பத்தை கொண்டு நாங்கள் எப்படி எங்களோட இந்த காணி பிரச்சனைகளை தீர்க்கிற முறைகளை கண்டறியலாம்ன்றது. ஸோ நாங்கள் இந்த இதுக்குள்ளே போக முதலே நான் சொல்லணும், எந்த ஒரு விடயத்தையும் நாங்கள் 100% சரியாக செஞ்சு முடிக்க முடியாது. ஆனால் இப்போ எங்கள்கிட்ட இருக்கிற இந்த தகவல் தொழில்நுட்பத்தை கொண்டு எங்களால் இயலுமான அளவுக்கும் எவ்வளவோ புது புது விடயங்களை செய்யலும். அந்த அந்த விடயத்தில் எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா இந்த காணிகள். சரிதானே? அது ஜாழ்ப்பாணமாக இருக்கட்டும், வடமாகாணமாக இருக்கட்டும், கிழக்கு மாகாணமாக இருக்கட்டும், இலங்கையின் எந்த தேசமாக இருக்கட்டும், அல்லது இலங்கைக்கு அப்பாற்பட்ட இடங்களாக கூட இருக்கட்டும், இந்த காணின்றது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அதாவது எங்களோட ஒரு சொத்துன்னு சொல்லலாம். சரிதானே? அப்ப இந்த காணிகள் எல்லாருக்கும் இருக்கின்றன, எவ்வளவோ இருக்குது. ஆனா இந்த முக்காவாசி பிரச்சனைகள் எங்களோட சமுதாயத்துல வாரதுக்கு காரணம் இந்த காணியெல்லாம். சரிதானே? அப்ப இந்த காணிகளை கொண்டு என்னென்ன பிரச்சனை வரும் எங்கள் எல்லாருக்கும் தெரியும். காணியலால உறுதி பிரச்சனைகள், இந்த காணி முக்கியமா எங்கள் எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை படிச்சாக்கள், படிக்காதாக்கள், செல்வந்தர்கள், பாமரர்கள் என்று இனபேதம் இல்லாம எல்லாருக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனை இந்த எல்லை பிரச்சனை. சரிதானே? அப்ப நாங்க எல்லாரும் இந்த எல்லை பிரச்சனை, காணி பிரச்சனை, இவர் எந்த எல்லையை பிடிச்சிட்டார், இதுல ஏற்கனவே ஒரு பாதை ஒன்று இருந்தது, இப்ப அந்த பாதை இல்லை, அப்படி நாங்க கணக்க பிரச்சனைகளுக்கு நாங்க முகம் கொடுக்குறோம். அப்ப இந்த இதுல என்ற இது என்னண்டா, நாங்கள் தகவல் தொழில்நுட்பத்தை பாவிச்சு எப்படி இப்படியான விஷயங்களை ஓரளவுக்கு கை கொள்ளலாம்ன்றதை பற்றித்தான். அப்ப இதுக்கு எவ்வளவோ விடயங்கள் இருக்குது. ஆனா இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட பொருள் என்னண்டா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கூகுள் மேப்ஸ் எல்லாரும் பாவிச்சிருப்பீங்க. சரிதானே? அப்ப இந்த கூகுள் மேப்ஸை மாதிரி இன்னும் ஒரு ஆப் ஒன்று இருக்குது. அது கூகுள் ஏர்த்ன்ற சொல்லி. அப்ப இந்த கூகுள் ஏர்த்தை வச்சுக்கொண்டு நாங்கள் எங்களோட காணி பிரச்சனைகளை சுமூகமாக தீர்க்கிறதுக்கு எவ்வளவு வழிமுறைகள் இருக்குது. இப்போ ஒரு பிரச்சனை ஒன்று வந்துட்டா அதை நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயோ அல்லது கோர்ட்ஸுக்கு போயோ தான் தீர்க்கணும் இல்லை. சரிதானே? நாங்கள் அந்த விஷயங்களை முதல் எங்களுக்கு வார முக்காவாசி பிரச்சனைக்கு காரணம் என்னென்னா சரியான புரிந்துணர்வு இல்லாம, மற்றது நாங்கள் சொல்றதை இன்னும் ஒரு ஆக்கள் நம்ப மாட்டினோம். அப்ப இந்த மாதிரியான விடயங்களை தீர்க்கிறதுக்கு நாங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது தகவல் தொழில்நுட்பத்தை வினைத்திறனா பாவிச்சு கொள்ளலாம்ன்றதுதான் என்னுடைய கருத்து. அப்ப நான் இதுல சொல்ல போற விஷயங்கள் முக்காவாசி நான் என்னுடைய வாழ்க்கையில கற்றுக்கொண்ட அனுபவங்கள்,
இப்போ எனக்கு வந்த இதுகளை வந்து நான் எப்படி இதை கொண்டு செஞ்சேன் தான் இதில் காட்ட போகிறேன். ஸோ நான் அதுக்கு வந்து என்னுடைய ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணுறேன். நாங்கள் வந்து முதலாவதா இந்த எங்கள் எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணுறோம் நாங்கள். பட் இங்கே வந்து நாங்கள் யூஸ் பண்ண போகிறது என்னடா வந்து கூகுள் ஏர்த் என்ற ஒரு சாஃப்ட்வேர். இந்த கூகுள் ஏர்த்ன்றது வந்து எங்களோட கையடக்க தொலைபேசிகளையும் பாவிக்கலாம். ஆனால் அது வந்து மட்டுப்படுத்தப்பட்ட பிரயோகத்தை தான் கொண்டிருக்கும். அப்போ நாங்கள் இதுலேருந்து முழு இதையும் அடைகிறதுக்கு வந்து நாங்கள் எங்களோட கணனியில் வந்து கூகுள் ஏர்த்ன்றோட நாங்கள் டவுன்லோட் பண்ணணும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூகுளில் வந்து கூகுள் ஏர்த்ன்னு சர்ச் பண்ணினீங்களா நீங்கள் இதுக்கு போவீங்க. இதில் முதலாவதாக இருக்கும் பாருங்க கூகுள் ஏர்த்ன்னு சொல்லி. அப்போ இந்த இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணினீங்களா இந்த கூகுள் ஏர்த்ன்ற வெப்சைட்டுக்கு போவோம். அந்த கூகுள் ஏர்த்ன்ற வெப்சைட்டில் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் ஏர்த்தை வந்து நீங்கள் 3 மாதிரி பாவிக்கலாம். ஒன்று வந்து கூகுள் ஏர்த்தை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பாவிச்சு கொள்ளலாம், மற்றது மொபைல் டிவைஸில் பாவிக்கலாம், மற்றது வந்து எங்களோட கம்ப்யூட்டரில் வந்து டவுன்லோட் பண்ணி பாவிக்கலாம். இதில் நாங்கள் முழு பிரயோசனத்தையும் எடுக்கணுமெண்டா நாங்கள் எங்களோட கம்ப்யூட்டரில் வந்து டவுன்லோட் பண்ணணும். அதை நாங்கள் கூகுள் ஏர்த் ப்ரோன்னு சொல்லுவோம். இதில் போனீங்க இதில் வந்து டவுன்லோட் ஏர்த் ப்ரோன் டெஸ்க்டாப்னு இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களில் வந்து டவுன்லோட் ஆகும். அதுக்கு பிறகு நாங்கள் வந்து இந்த கூகுள் ஏர்த்தை வந்து பாவிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறது எல்லாமே வந்து கூகுள் ஏர்த்தில் வந்து நான் என்னென்ன செய்ய போகிறேன். ரைட். ஸோ என்னுடைய கணனியில் வந்து நான் ஏற்கனவே வந்து கூகுள் ஏர்த்தை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். கூகுள் ஏர்த் ப்ரோ ஒன்று இருக்கும். ரைட். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இப்படியான ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு காட்டிக்கொண்டிருக்கும். சரிதானே? ஸோ இந்த இதை வச்சுக்கொண்டு அதாவது வந்து என்ன நடக்குதுண்டா எங்கள் எல்லாருக்கும் தெரியும் வெவ்வேறு சேட்டலைட்ஸ் வந்து எங்களோட பூமியை வந்து ஓபிட் பண்ணி கொண்டிருக்கணும். அவை வந்து நெடுகளுமே வந்து எங்களோட உலகத்தை வந்து பூமியை வந்து விதம் விதமாக வந்து படம் எடுத்து கொண்டிருப்பாங்களோ ஒவ்வொரு விஷயங்களுக்காக. இப்போ அந்த விஷயங்களை வந்து சில விடயங்களை வந்து நாங்கள் பாவிக்க முடியாது. சில விடயங்கள் வந்து பொதுமக்களுக்காக யாருமே அணுகக்கூடிய மாதிரியா இருக்குது. அதில் ஒன்று தான் வந்து இந்த கூகுள் ஏர்த்தில் நாங்கள் பாவிக்க போகிறோம். நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கீழே கொஞ்சம் பேர்கள் போட்டிருக்கு. அதுதான் வந்து இந்த சேட்டலைட்ஸ் வந்து இப்போ யூஎஸ் நேவின்ற மற்றது வெவ்வேறு இதுகள் இருக்குது. ஒன்று கொப்பர்னிக்கஸ் என்று சொல்லி ஒரு சேட்டலைட். ஸோ இந்த இதுகள்லாம் வந்து இதை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து நான் வந்து ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிறபடியா நான் ஜாழ்ப்பாணத்தை பார்ப்போம். ஸோ இந்த ஜாழ்ப்பாணத்தை வந்து ஒரு ஜாழ்ப்பாணத்தில் நான் இதை டபுள் கிளிக் பண்ணா வந்து இது வந்து ஜூம் ஆகும். எல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு வந்து இதில் வந்து இதுகள் இருக்குது. அல்லது வந்து நீங்கள் நேரடியாக வந்து இந்த சர்ச் பண்ணுற இதில் வந்து நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நாங்கள் ஜாழ்ப்பாணத்துக்கு போகிறோம்டா ஜெஃப்னாண்டு கொடுத்தோம்டா கொடுத்துட்டு சர்ச் பண்ணி கொடுத்தனண்டா நாங்கள் நேரடியாக வந்து இந்த ஜெஃப்னாண்டு இடத்துக்கு போகிறோம். சரிதானே? ஓகே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நாங்கள் இப்போ ஜாழ்ப்பாணத்தின் ஒரு இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் இதில் ஜூம் இன் பண்ணி பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து இது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். எங்களோட வீடுகள், காணிகள், குளங்கள் எல்லா விஷயத்தையுமே வந்து நாங்கள் இலகுவாக வந்து பார்த்து கொண்டிருக்க முடியும். இப்போ நான் சொல்ல போகிறது வந்து இதை வந்து நாங்கள் எப்படி எங்களோட காணி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து பாவிக்க போகிறோம்ன்றது. அப்போ நான் இதை உங்களுக்கு காட்டுறதுக்காக வந்து ஒரு மிகவும் இலகுவான ஒரு இடம், அதாவது அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு போகிறேன். சரி, இந்த இடம் வந்து நானே இந்த இடத்தை செலக்ட் பண்ணினானேண்டா இது எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச இடம். மற்றது வந்து நான் விளங்கப்படுத்தவோ காட்டவோ இருக்கிற பல விடயங்களை வந்து நாங்கள் இதை வச்சுக்கொண்டு பார்த்துக்கொள்ளலும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த இடம் வந்து கோப்பாய், இந்த கோப்பாய் சந்தி இது இது இங்கால வந்து பெரத்துறைக்கு போகுது, இங்கால ஜாழ்ப்பாணம், இங்கால மானிப்பா, இங்கே இந்த இடத்துக்கு போகுது. அப்போ இந்த இடத்த பார்ப்போம்.
இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து 2024ஆம் ஆண்டு இந்த படம் எடுத்திருக்கணும். கீழே போட்டிருக்கு பாருங்க, இமேஜரி டேட் வந்து 2024 2ஆம் மாதம் 20ஆம் தேதி இந்த படம் எடுபட்டிருக்கு. இந்த சேட்டலைட் இமேஜரி வந்து எடுபட்டிருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இவ்வளவு வயல் காணிகள் இருக்குது, இங்கால வந்து வீடுகள் இருக்குது. இது வந்து நீங்க பார்க்குற இந்த இடம் வந்து ஒரு இராணுவ முகாம் உண்டு. மற்றது இங்கால வந்து பச்சை பசையிரண்ட வயல்கள் வந்து இருக்குது. சரிதானே? இங்கால வந்து கடல் இருக்குது. அந்த கோப்பாய் கடல் நீரேறி இருக்குது. இப்ப நாங்க பார்த்தோம்னா முதலாவது விஷயத்த பார்ப்போம். இப்ப எனக்கு வந்து என்ன தேவைன்னா, ஒரு காணி இருக்குது. அப்ப என்னட்ட இருக்கிற காணியை வந்து அதாவது இந்த காணியில வந்து எத்தனை பரப்பு இருக்குது, அல்லது வந்து இந்த காணி இந்த அகலம் எவ்வளவு, நீளம் எவ்வளவுன்றதுண்டா நாங்கள் வந்து என்ன செய்வோம், நோமலா வந்து ஒவ்வொரு விடயங்களையும் வந்து செய்யறதுக்கு சரியா கஷ்டப்படுவோம். இதுல வந்து எங்கட காணி இல்லை, எந்த காணியை வேணுமென்றாலும், அதாவது எங்களுக்கு பக்கத்துல இருக்கிற காணியை கூட உண்மையாய் வந்து அவை இந்த எவ்வளவு காணி இருக்குது, எத்தனை பரப்பு இருக்குன்றதை நாங்கள் ஈஸியா பார்த்துக்கொள்ளலாம். இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து ஜூம் இன் பண்றேன். இந்த குறிப்பிட்ட ஒரு இடத்துல இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது ஒன்று இருக்கும், அட்டெண்டர் சொல்லி ஒரு மேலுக்கு ஒரு டூல் பார் ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலுக்கு ஒன்று இருக்குது பாத்துன்னு சொல்லி. சரிதானே? இந்த பாத்துன்றத அதில் போய் செய்யலாம். ஓஎல்ஸ் இதில் டூல்ஸ் ஒன்று இருக்குது. இந்த டூல்ஸில் வந்து முதலாவதாக ஒன்று இருக்குது ரூலர் என்று சொல்லி. அந்த ரூலர்ன்றது டூல்ஸில் வந்து ரூலர்ன்னு சொல்லி, அதாவது வந்து இது நான் ஆப்பிள் கணினியில் பாவிக்கிறேன். ஒவ்வொரு கணினிலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஆனால் எல்லாம் ஒரே மாதிரி தான். இந்த ரூலர்ன்றதை செய்கிறேன். இந்த ரூலர்ன்றதை செஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் கணக்க விஷயம் இருக்குது. ஒன்று வந்து லைன், பாத், பொலிகன், சர்க்கிள் எல்லாம் இருக்குது. லைன்ண்டா வந்து நாங்கள் வந்து இந்த டிஸ்டன்ஸை பார்க்க போகிறோம். இப்போ டிஸ்டன்ஸை பார்க்க போறோம்னா நாங்கள் பார்க்கலாம் எண்ணத்தில் அளக்க போகிறோம். அதாவது நாங்கள் மீட்டரில் அளக்க போகிறோமா, கிலோமீட்டரில் அளக்க போகிறோமா, அல்லது ஃபீட்டில் அளக்க போகிறோமா. இங்கே வந்து நாங்கள் மீட்டர்லேயே விடுவோம். சரிதானே? விட்டுட்டு இந்த நான் வந்து எவ்வளோ தூரத்தை அளக்க போகிறேன்றதை இந்த இதில் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த காணின்ற இந்த அளவு ஒரு இந்த காணின்ற அகலத்தை அளக்க போகிறேன். ரெண்டா இதில் கிளிக் பண்ணிட்டு பாருங்க, நான் அப்படியே வந்து இந்த அளவு விடுறேன். என்ன சொன்னா இதில் காட்டுது பாருங்க, நான் இப்போ இந்த மஞ்சளா வந்து காட்டுப்பட்டிருக்குது. இது வந்து இந்த லென்த் வந்து 43.27 மீட்டர். அதாவது வந்து இது வந்து கொஞ்சம் கூட குறைவாக இருக்கும். நான் சரியான முறையில் ஜூம் இன் பண்ணி செஞ்சேன்டா சரியாக வரும். பட் இது எனக்கு ரஃபாக ஒரு ஐடியா ஒன்று வரும். இந்த லைன் இந்த நீளம் எவ்வளோன்னு சொல்லி, இது வந்து லைன் பார்க்கலாம். சரிதானே? பாத்துன்றது வந்து மல்டிபிள் பாயிண்ட்ஸ். அதாவது வந்து இங்க ஒன்றை கிளிக் பண்ணி பாருங்க 142.12 மீட்டர்ஸ் காட்டுது. இது வந்து பாத். எங்களுக்கு இதுல முக்கியமானது என்னன்னா எங்கட காணின்ற பரப்பளவு. அதாவது நாங்கள் பரப்புகள்னு சொல்லுவோம். அதாவது வந்து வயல் காணியா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு தோட்ட காணியா இருக்கலாம். அதில் நாங்கள் அந்த பொலிகன்ன்றதை கிளிக் பண்ணி போட்டு இப்போ நாங்கள் இன்னத்தில் வந்து பெரிமீட்டர், அதாவது வந்து சுற்றளவு வந்து நான் மீட்டரில் எடுக்கலாம். ஏரியாவை வந்து நான் ஸ்கொயர் மீட்டரில் எடுக்கிறேன். ரைட்? ஸோ இது உங்களுக்கு பெரிய காணிங்கன்னா நாங்கள் ஹெக்டரில் விட்டு எடுக்கலாம். செஞ்சு போட்டு நாங்கள் போவோம். இப்போ எனக்கு வந்து ஒரு காணியை நான் அளக்க போகிறேன். சரி, அப்போ எந்த காணியில் அளக்க போகிறேன்? இப்போ இதில் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன காணி ஒன்று அளக்க போகிறேன்டா, இங்கே பாருங்க, நான் அந்த காணி அளக்க எனக்கு பிடிச்ச மாதிரி அளக்கலாம். இங்கே பாருங்க, இது ஒரு 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 சுத்துப்பட்ட ஒரு 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 வித்தியாசமான ஒரு இதில் கிளிக் பண்ணுறேன். சரி, இது பாருங்க, இதுல காட்டுப்படுது இப்ப என்னண்டா மீட்டர் வந்து எத்தனை, எங்களோட சுற்றளவு இந்த குறிப்பிட்ட காணியின் சுற்றளவு வந்து 227.14 மீட்டர்கள். ஏரியா அதாவது பரப்பு வந்து 2722. அதாவது வந்து எங்களுக்கு தெரியும் ஒரு தோட்ட பரப்பு, அதாவது வந்து வரகு கல்ச்சர்னு சொல்லுவோம். ஒரு சாதாரண நிலப்பரப்புன்றது வந்து ஒரு பரப்பு கிட்டத்தட்ட 250 தொடக்கம் 255 ஸ்கொயர் மீட்டர்ஸ். அப்போ இதில் நாங்கள் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1000 ஸ்கொயர் மீட்டர்ண்டா 4 பரப்பு, அதாவது நாங்கள் 1000 கண்டென்ட் சொல்லுவோம். இதில் வந்து கிட்டத்தட்ட 13 பரப்பு இருக்குது. 13 பரப்பு இருக்குது எப்படி என்றா, அதாவது 250 கிட்டத்தட்ட 2750 வரும். அதால சொல்றேன், இதுல வந்து 13 பரப்பு இருக்குது, நிலப்பரப்பு 13 இருக்குது. ஆனா இது வந்து ஒரு வயல்காணியா இருந்தா எங்களுக்கு தெரியும் அது வந்து கிட்டத்தட்ட 19 பரப்பு கிட்ட வரும். சரிதானே?
அப்ப இதுல பார்த்தோம்னா எங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து இதை வச்சுக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆளுண்ட காணிக்கு போகாமலோ அல்லது ஒன்றுமே செய்யாமல் அது எங்கட காணி அது எந்த காணியாகவும் இருக்கிற நாங்கள் வந்து இலகுவா வந்து அளந்து கொள்ளலாம் பாருங்க. இப்ப எங்களுக்கு எவ்வளவு தேவையோ வந்து நான் அதுக்கேற்றபடி வளர்ந்து கொள்றேன். இது வந்து சரியான ஒரு பிரியோசனமான விஷயம். நாங்கள் அந்த இடத்துக்கு போய் ஜிபிஎஸ் கொண்டு தான் செய்யணும் இல்லை. நாங்கள் வந்து எங்கட கண்ணனில இருந்து கொண்டே இந்த இதை நாங்கள் அளந்து கொள்ளலாம். இது வந்து இப்போ என்ன விதமான ஒரு ஷேப்பாயும் இருக்கலாம். நாங்கள் வந்து ஈஸியாக அளந்து கொள்ளலாம். இது வந்து என்னன்னா இந்த ஒரு ஒரு பொலிகன் ஒரு இதை எடுக்கிறதுக்குரிய விஷயம். இது வந்து இப்ப இருக்கிற அதாவது இப்ப இருக்கிற இந்த இதை வச்சுக்கொண்டு நான் இதை எடுத்துக்கொண்டேன். சரிதானே. இப்ப நீங்க நிக்கலாம் இதுல வந்து இந்த காணி பிரச்சனையை நாங்கள் எப்படி இதுல தீர்க்க போறோம். ஓம் இது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இப்ப நாங்கள் காணியை அளக்கிறோம் அந்த பரப்பை பார்க்கிறோம் எல்லாம் செய்யறோம். ஆனா இப்ப காணின்ற பிரச்சனை என்ன பிரச்சனைகள் வரும். இப்ப நாங்கள் பார்த்தோம்னா கூடுதலா வந்து அது தோட்டக்காணியா இருக்கட்டும் வயல் காணியா இருக்கட்டும் அல்லது வந்து வீட்டு காணியா இருக்கட்டும் எங்க பிரச்சனை வருமெண்டா எல்லை அடக்கின பிரச்சனை வரும். இல்லையா இறக்கி போனோம். அதாவது வந்து முந்தி எங்கட காணி வந்து இப்படி இருந்தது. இப்போ இடையக்குள்ள நாங்கள் இங்கே இல்லையண்டோன்னா இல்லையா இறக்கி போட்டினோம். அப்படி இப்படி வரும். அப்போ இது வந்து நாங்கள் தேவையில்லா வந்து கோர்ட்ஸுக்கோ போலீஸுக்கோ போனால் இவ்வளவு இழுபடும். ஆனால் எல்லாரும் ஒத்துக்கொள்கிற விஷயம் வந்து தொழில்நுட்பம் வந்து ஒரு நாளும் போய் சொல்லாது. சரிதானே. அப்போ இதை நாங்கள் எப்படி பாவிச்சு கொள்ளலாம்டா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நான் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுறேன். ரைட் இப்படி ஒரு இடத்துல இந்த டூல்ஸில் வந்து இந்த வியூன்றதுல பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு இதொன்று இருக்குது ஹிஸ்டோரிக்கல் இமேஜரின்றது. அதாவது எங்கட பிரச்சனைக்கு எல்லாமே வந்து ஒரு 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 கொஞ்சமாவது உதவி செய்ய போகிறவர் வந்து யாருன்னா இந்த ஹிஸ்டாரிக்கல் இமேஜரி தான். அப்போ இந்த வியூவில் இருக்கிற இந்த ஹிஸ்டாரிக்கல் இமேஜரியை கிளிக் பண்ணீங்களா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ஒரு மேலுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு டைம் ஃப்ரேம் வந்து காட்டப்படுது. அதாவது என்ன நடக்குதுண்டா இப்போ நாங்கள் 2024ஆம் ஆண்டு 11ஆம் மாதத்தில் இருக்கிறோம். இவ்வளவு காலமும் வந்து இந்த சேட்டலைட்ஸ் வந்து மேலே சுத்தி கொண்டிருக்க எடுத்த படங்களை வந்து ஒரு வரலாறு மாதிரி வச்சிருக்கோம். அதாவது நான் உங்களுக்கு இலகுவா சொல்றேன்டா நாங்கள் வந்து இந்த கூகுள் எர்த் ப்ரோவை வச்சுக்கொண்டு காலப்பயணம் செய்யலாம். அதாவது டைம் டிராவல். நாங்கள் பின்னுக்கு போகலாம். அந்த நேரம் அந்த இடம் எப்படி இருந்தேன்னு பார்க்கலாம். இப்ப நாங்க பார்ப்போம். இதுல மேல காட்டுது பாருங்க. இப்ப நாங்கள் இந்த இதுல வந்து 2024ஆம் ஆண்டு 11ஆம் மாதத்துல நிக்கிறோம். இப்ப 2024 2ஆம் மாதம். இதை பாருங்க. இப்ப நாங்க வந்து 2023 4ஆம் மாதத்துல நிக்கிறோம். அப்ப நான் இதை கிளிக் பண்ண நாங்கள் வந்து வரலாறு பார்க்க போறோம். அந்த முந்தி எப்படி இருந்த விஷயத்த பார்க்க போறோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க. இப்ப நாங்கள் இப்ப இதுல பார்த்ததுக்கும் இதுல வந்து எல்லாம் காணிகள் எல்லாம் பிடிபட்டு எல்லாம் இருக்குதுன்னு. ஆனா இந்த இதுல பாருங்க. இந்த இதுல எல்லாமே வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு இதா இருக்குது. ரைட். அப்ப நீங்கள் சரியா உற்று நோக்கினீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த படத்துல வந்து இந்த இடத்துல காணிகள் எல்லாம் வந்திருக்குது. ஆனா இதுக்கு முதல் பாத்தீங்கன்னா இதுல வந்து எல்லாம் பத்தையால் சூழ்ந்து இருக்குது. சரிதானே. அப்ப நான் வந்து காலத்துல பின்னுக்கு போக பாருங்க. இப்ப இந்த இடம் எப்படி ஒரு இடம் வந்து எப்படி இதை நாங்க என்னத்துக்கு பாவிக்கலாம்டா காணி பிரச்சனைக்கு அப்பால ஒரு இடம் வந்து எப்படி வளர்ச்சி அடையுது. ஒரு கிராமத்தின்டையோ ஒரு சமூகத்தின்டையோ ஒரு பாடசாலையின்டையோ அல்லது ஒரு கோயிலுண்டையோ ஒரு இடத்தின் வரலாறு எப்படி மாறுதுன்றதை நாங்கள் இதை வச்சுக்கொண்டு பார்க்கலாம். இப்போ நாங்கள் இந்த இடம் 2022 நிற்கிறோம். சரியா. 2022 2021 நான் அப்படியே கிளிக் பண்ணி சில நேரங்களில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு இது வரும். என்னண்டா இது சேட்டலைட்டால் அடுக்கேக்குள்ள சில நேரங்களில் வந்து முகில்கள் மறைச்சிருக்கு. முகில்கள் மறைச்சிருந்தா வந்து இப்படித்தான் காட்டு வரும். சரிதானே. அப்போ நாங்கள் போகிறோம். இது பாருங்க. இது 2021 2020 பாருங்க. 2020ஆம் ஆண்டு இந்த முன்னுக்கு வந்து இப்ப வயல்காணிகளா இருந்த இடங்கள் எல்லாம் வந்து எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. எல்லாம் பற்றைகள் சூழ்ந்திருக்குது. பற்றைகள் சூழ்ந்திருக்குது. சரிதானே. 2019 இது 2017ஆம் ஆண்டு.
2011ஆம் ஆண்டு. சரி, இலங்கையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 2011 2009ஆம் ஆண்டு மட்டும் போகலாம். ஆனால் 2009 வந்து எங்களுக்கு தெரியும் இங்கே யுத்தம் நடந்தபடியா 2009ஆம் ஆண்டு வந்து ஒரு இடமும் நாங்கள் பார்க்கல. அதாவது வந்து வேணுமென்றே வந்து இந்த முகில்களால் வந்து மறைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது 2004, இதை பாருங்க, 2004. சரியா, 2004ஆம் ஆண்டுக்கு போறோம். அடுத்தது வந்து 2002ஆம் ஆண்டு. சாரி, 2002 இல்லை, 2004. சில இடங்களுக்கு 2004 மட்டும்தான் போகலாம், சில இடத்துக்கு 2002 மட்டும் போகலாம். அதாவது வந்து இந்த சேட்டலைட்ஸ் எல்லாம் போய் இங்க நாங்கள் ஆக கடைசியா போகக்கூடிய வருஷம் வந்து சில இடங்களுக்கு 2002, சில இடங்களுக்கு 2004. அப்ப இந்த 2004ஆம் ஆண்டுல இந்த இடம் எப்படி இருந்திருக்கின்றதுக்கும் 2004 எப்படி இருந்ததுக்கும் 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்கின்றதுக்கும் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். அப்ப இந்த இடத்தின் வரலாறை வந்து இலகுவாக, ஃப்ரீயாக, இலவசமாக நாங்கள் இந்த இதை வச்சுக்கொண்டு பார்த்துக்கொள்ளலாம். அப்ப நாங்கள் கேட்கலாம், இதுல வந்து என்னென்னு இந்த இதுகளை வச்சுக்கொண்டு இந்த காணி பிரச்சனை அதில் என்னென்னு பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இப்ப வந்து இதுல பாத்தீங்கன்னா தெரியும் இவ்வளவு காணிகள் வந்து இருக்குது பாருங்க. எல்லாம் எல்லைகள் எல்லாம் பிரிச்சு வரம்பெல்லாம் போட்டு இருக்கிறாங்க. ஆனா எங்களுக்கு தெரியுமா இதுல இருக்கிற இந்த எல்லைகள் எல்லாம் சரியானது அல்லது சரியான முறையில் செய்யப்பட்டது? நிச்சயமாக இல்லை. என்ன காரணம் என்றால், எங்கட வீடுகள் வீட்டு காணிகள் ஆண்டாலும் பரவாயில்லை, தோட்டக்காணிகள் வயல்காணிகள் ரெண்டு வரைக்கும் வந்து என்ன நடக்குமெண்டா, நீண்ட காலங்கள் பாவிக்கப்படாமல் இருந்திருந்தாலோ இன்னும் நடந்திருந்தா அந்த எல்லைகள் வரம்புகள் எல்லாம் வந்து இல்லாம போயிடும். அப்ப அதுக்கு பிறகு என்ன செய்வீங்க, நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து இந்த காணி எது செய்ய என்னன்னு சொல்றது வேணுமென்று இல்லை, பட் கொஞ்சம் கூடக்கூடிய காணிகள் வேற எழும். இப்போ கடைசியா காணி எடுக்க போறவருக்கு வந்து காணி இல்லாம போகும், அல்லது அவற்றை காணி வந்து குறைஞ்சிருக்கும், கூடியிருக்கும், இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கும். அப்படியான விஷயங்கள் நாங்கள் எப்படி தீர்க்கலாம்டா இப்ப இந்த இதுல பார்ப்போம். இங்க பாருங்க, இதுல இவ்வளவு காணிகள் இருக்கு. சரியா, இந்த காணியும் 2004ஆம் ஆண்டு இருக்கிற இதுல பாருங்க, 2004ஆம் ஆண்டுல நீங்க சரியான முறையில் ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா 2004ஆம் ஆண்டு இங்க வயல்கள் செய்வடையில இந்த இராணுவ பிரச்சனையால. ஆனா பாருங்க, நீங்க எல்லாரும் வந்து வடிவா இந்த எல்லைகளை வந்து பார்த்துக்கொள்ளலாம். அப்ப என்ன செய்யலாம், இந்த எல்லைகள் இந்த ஜிபிஎஸ் கோஆர்டினேட் கீழே நான் இதை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜிபிஎஸ் கோஆர்டினேட் லாட்டிடியூட் லாங்கிடியூட் வந்து நெட்டாங்க அகலாங்க வந்து மாறிக்கொண்டிருக்குது. சரிதானே, அப்ப நாங்கள் எங்களுக்கு தேவையான இடத்துல அதை பார்த்து இந்த 4 இடத்துலயும் எடுத்து போட்டு நாங்கள் கொண்டு செஞ்சோம்னா எங்களோட காணியை வந்து நாங்கள் இலகுவாக வந்து அங்க எடுத்துக்கொள்ளும். இந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிச்சயமாக அங்க இருந்த காணி இங்க இல்லை, சரியாக மாறப்பட்டிருக்குது. ஏனென்றா வேறு இடங்கள்ல வந்து ஒரு ஒரு கிணறுகளோ அல்லது வந்து மரங்களோ ஒரு நிலையான பொருள் வந்து அடையாளமா இருக்கு, இதுதான் எங்கட இந்த இல்லை அல்லது இதை வச்சு கொண்டு சொல்லலாம். ஆனால் வயல்கள் ரெண்டு இடத்துங்களை பார்க்க போயக்குள்ள அப்படியான விடயங்கள் இருக்காது. மற்ற இந்த இடம் எல்லாமே வந்து 10,000 இடங்கள். இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 2014 பாருங்க, 2014 2012 வந்து இந்த இடங்கள்லாம் 10,000 இருக்குது, இந்த இடமெல்லாம் 10,000 இருக்குது. ரைட், இப்ப எப்படி இருக்குது, இந்த 10,000 இடத்துல வந்து இப்ப வந்து இருக்குது. அப்ப இந்த போருக்கு பிறகு இப்ப 2019ஆம் ஆண்டு மட்டும் இந்த இடம் வந்து 10,000 இருக்கு. இந்த படத்துல பாருங்க, உங்களுக்கு எங்கேயா இந்த காணியை துப்புரவாக்கைக்குள்ள இந்த காணிகள்ல வந்து எங்கேயாவது எல்லை இருக்கிற மாதிரி தெரியுதா உங்களுக்கு? ஒரு எல்லையும் இல்லை. அப்ப ஒரு எல்லையும் இல்லாத பட்சத்துல நடக்க போகுது, அது வந்து தங்களோட கை கணக்கு கால் கணக்குக்கு ஏற்றபடி வந்து ஒவ்வொரு இதையும் எடுப்பினம். சரிதானே, அது வந்து கடைசியில வந்து பிரச்சனைகளுக்கு போகும். அப்ப இப்படியான ஒரு விஷயம் வரையக்க நாங்கள் போய் இல்ல பாருங்க, இதை நாங்க இப்படித்தான் செய்யணும்னு சொன்னோம்டா எங்களுக்கு எவ்வளவோ ஈஸியா இருக்கும். இப்ப இதுல இன்னும் ஒரு விஷயத்த பார்க்கணும். அதாவது வந்து 2024ஆம் ஆண்டு, இது 2024ஆம் ஆண்டு. இதுல பாருங்க, இது வந்து கோப்பாய் சந்தியில இருந்து கைதடிக்கு போற பாதையில் இருக்கிற ஒரு இராணுவ முகாம் உண்டு. எவ்வளவோ இந்த கட்டிடங்கள் எல்லாம் வச்சு நல்ல வடிவா செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இந்த இடமும் வந்து மக்களின் காணிதான். இப்ப காணி பிரச்சனை வந்து இதுக்கு ஒரு பிரச்சனை தான். ஏனென்றா இப்ப நான் இதை சொல்றதுக்கு என்ன காரணம் வைக்கின்றேன், இப்ப இதுக்குள்ள வந்து எங்கட காணிகளும் இருக்குது. சரிதானே, அப்ப இதுல பார்த்தோம்டா 2023ஆம் ஆண்டு இப்படி இருக்குது இந்த இடம். சரியா, 2021 ஓகே, முகாம் எல்லாம் இருக்குது. 2019க்கு போறோம், 2019 பரவாயில்ல ஓரளவு இருக்குது. 2018 ரைட், 2016 17 2015 2014 பாருங்க, 2014ஆம் ஆண்டு எங்களுடைய போர் முடிஞ்சது வந்து 2009.
2014 வந்து இந்த இடமெல்லாம் விடுபட்டிருக்கு ஒரு கொஞ்ச ம், இதுகளோட. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா புதுசா ம், வந்திருக்குது. இதெல்லாம் வந்து எங்கட வரலாறு. ரைட், எங்கட காணிகள், காணி பிரச்சனைகள், இந்த காணிகள் எங்க எப்ப எப்ப யார் வச்சிருந்ததுன்றதை வந்து நாங்க இதை வச்சுக்கொண்டு பார்த்துக்கொள்ளலாம். 2012 பாருங்க, 2011, 2004ஆம் ஆண்டு. ஸோ இந்த விஷயத்துல வந்து இந்த காணி பிரச்சனையை தீர்க்கிற சமத்துல இந்த இதுல நாங்க ஒரு ஒரு உண்மையான ஒரு பிரச்சனையை பார்ப்போம். இப்ப இதுல நான் காட்டுறது ஒரு எங்கட காணி உண்டு, சரிதானே? இப்ப இதுல இருக்கிற இந்த குறிப்பிட்ட காணி வந்து எங்கட காணி, சரியா? அப்ப இந்த காணியை வந்து நான் ஒருக்கா அஹ், இப்ப என்னன்னு சொல்றது, 2020ஆம் ஆண்டு அளவுல வந்து எங்கட காணியை நாங்கள் எங்கட தனியாண்டில கொஞ்சம் பேர் சேர்ந்து இந்த காணியை வந்து நாங்கள் செஞ்சினாங்க, சரிதானே? எப்படி செஞ்சிருக்கிறோம் இதுல பாருங்க. இப்ப இந்த காணியை வந்து முதலா இதுல வந்து துப்புரவாக்க வலிக்கிட்டது நாங்கள்லாம். பாருங்க, இதுல வந்து இந்த காணியை துப்புரவாக்க வலிக்கிட்ட நாங்கள், பக்கத்துல ஒருத்தர் டைம் இல்ல. அப்ப முதலா துப்புரவாக்க வலிக்கிட்டது வந்து இந்த படத்துல தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அஹ் எத்தனையாம் ஆண்டு? ஓகே, இது 2017ஆம் ஆண்டு. இதுல ராணுவ முகாமுக்கு இருந்தபடியே எங்களை இந்த இதுகள் எல்லாம் இருந்திருக்குது, ரைட்? 2018ஆம் ஆண்டு துப்புரவாக்கி இருக்கிறோம், சரியா? அப்ப 2018ஆம் ஆண்டு துப்புரவாக்கி இருக்கிறோம்னா துப்புரவாக்கி இந்த காணியை செஞ்சிட்டோம். அப்ப இந்த காணி இந்த எல்லை அளந்து பார்ப்போம், சரியா? இப்ப இதுல போயிட்டு ரூலர்ல போயிட்டு இந்த காணி இந்த பரப்பா அளந்து பார்ப்போம். இருக்கு எவ்வளவு பரப்பு கிடக்குதுன்னு நான் ஒரு தென்தட்டை தான் அளக்குறேன் பாருங்க, சரிதானே? உங்களுக்கு பார்க்க தெரியும் 2366 ஸ்கொயர் மீட்டர்ஸ் என்றா கிட்டத்தட்ட நிலப்பரப்புல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 9 பரப்புக்கு மேலே இருக்குது. அதாவது நாங்கள் அதாவது நான் இல்லை, எங்கட ஆக்கள் எடுத்தது கிட்டத்தட்ட 9 பரப்பு கிட்ட இந்த காணியை நாங்கள் எங்கன்னு சொல்லி எடுத்துருக்கிறோம், சரிதானே? அதுக்கு பிறகுதான் ஞாபகம் வச்சிருங்க 2366. அதுக்கு பிறகுதான் வந்து என்ன நடந்திருக்கு, பக்கத்துல இருக்கிற ஆக்கள் வந்து பிறகு ஒருத்தரம் வந்து தங்கட காணிகள் எல்லாம் செஞ்சு வந்திருக்கணும். ஆனா நாங்கள் செஞ்சதுல எவ்வளவு தூரம் உண்மைத்தன்மை இருக்குன்றத வந்து இந்த 2004ஆம் ஆண்டு பார்க்கலாம். இந்த 2004ஆம் ஆண்டுல இவங்கட காணி இருக்குது இல்ல பாருங்க, உங்களுக்கு பார்க்க தெரியும். இதை நாங்கள் கலந்து பார்ப்போம். 2004ஆம் ஆண்டு வந்து எத்தனை பரப்பு இருந்திருக்கு. இது ஒரு தென்தட்டான அளவு தான் வந்து நான் சரியா ஜூம் பண்ணி செய்யல. இதுல பாத்தீங்கன்னா தெரியும் 1744 ஸ்கொயர் மீட்டர். அப்ப கிட்டத்தட்ட நிலப்பரப்புல பார்த்தோம்னா 7 பரப்பு. 2004ஆம் ஆண்டு 7 பரப்பா இருந்த இந்த காணி 2020ஆம் ஆண்டோ 2018ஆம் ஆண்டு 9 பரப்பா மாறி இருக்கு, சரிதானே? இது ஒரு சின்ன ஒரு உதாரணம். அதாவது ஒரு வயல் காணியில நடந்த ஒரு விஷயம். அதாவது 2004ஆம் ஆண்டு 7 பரப்பா இருந்த இந்த காணி வந்து 2018ஆம் ஆண்டு ராணுவ ஆக்கிரமிப்பு எல்லாம் விடுவிக்க விட்டப்பட்ட அப்புறம் நாங்கள்லாம் செய்யக்குள்ள 9 பரப்பா மாறி இருக்கு. வேணும் என்று செஞ்சது, வேணும் இல்லையென்று செஞ்சது எல்லாம் அப்பால யாரோ இது எங்கடையில ஒரு பரப்போ அரைப்பரப்போ காப்பரப்போ கூடையக என்ன இருந்து அந்த பரப்பு வந்து கூடிய போகுது. இதுதான் வந்து எங்கட இடங்கள்ல நடந்து இருக்கிற பெரிய ஒரு ஒரு என்னன்னு சொல்றது, அஹ் எனக்கு அதை சொல்ல தெரியல. அப்படியான ஒரு விஷயம். இப்படியான விஷயங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இது எங்களை செய்யறதுக்கு ஐக்கிய தேவையான இல்லை. இதை வந்து சாதாரணமாக வந்து ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு ஒரு கம்ப்யூட்டரை வந்து பாவிக்க தெரிஞ்சா இதை பாவிச்சு கொள்ளலாம். இந்த ஒரு பிரச்சனைக்குரியாக்களையும் கூப்பிட சொல்லலாம். இங்க பாருங்க, இதுதான் வந்து நடக்குது. உங்களோட காணி இப்படி இருந்திருக்குது, உங்களோட பரப்பு இவ்வளவு, இப்ப உங்களோட பரப்பு இப்படி இருந்திருக்குது, அல்லது எங்கட காணியை பாருங்க இப்படி இருந்திருக்குது, இப்ப இப்படி இருக்கண்டா அதை சொல்றாக்கள் கேட்கிறாக்களும் வந்து ஈஸியா வந்து விளங்கிக் கொள்வினோம். அப்ப இதுல வந்து ஒருத்தர் வந்து குறைக்கிறதுக்கோ அல்லது பிள்ளைன்னு சொல்றதுக்கோ ஒன்றும் இல்லை. மேடம் நீங்க பார்க்கலாம் இதுல எந்த வருஷங்கள்லையும் வந்து இந்த நீர்நிலைகளை வந்து நாங்கள் ஈஸியா வந்து பார்த்து கொள்ளலாம். இதுல நீங்க ஜூம் பண்ணா தெரியும். கிணறுகள் இதுல பார்க்க தெரியும். இந்த இந்த இடத்துல வந்து நான் ஜூம் பண்ற இந்த இடத்துல இருக்கிறது வந்து ஒரு கிணறு, ரைட்? இவர் வந்து ஒரு கிணறு. கிணறுகளை வச்சு கொண்டும் இந்த இதுல கிணறு இருக்கு, இதுல ஒரு கிணறு இருக்குது, இந்த இதுல ஒரு கிணறு இருக்கு. இந்த கிணறுகள் இதுகளை வச்சுக்கொண்டு நாங்கள் வந்து ஈஸியாவே வந்து எங்களுடைய இதுகளை வந்து பார்த்து கொள்ளலாம். அப்ப இந்த இதுலையும் நீங்க பார்க்கலாம். இது வந்து நான் எடுத்த இடம் வந்து என்னன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு வயல்கள் உள்ள இடத்துல வந்து ஈஸியா காட்டலாம்ன்றதுக்காகத்தான் இதே விஷயத்த வந்து இதே விடயத்தை வந்து
நாங்கள் வந்து எங்களோட வீட்டு காணிகளுக்கும் செய்யலாம். ஆனால் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கும் என்னென்னா, சில நேரங்களில் வந்து எங்களோட இடங்களில் வந்து மரங்கள் கூடவா இருக்கிறதால அந்த சரியான முறையில் வந்து அளந்து கொள்வது வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஆனால் வந்து எங்கே இதை நாங்கள் பாவிச்சு கொள்ளலாம்னு நான் இதில் வந்து இந்த சில இடங்களை காட்டியலாது என்ற தனிப்பட்ட விடயங்கள் இருக்கிறபடியா எங்கே நாங்கள் இதை யூஸ் பண்ணி கொள்ளலாம்னா, சில நேரத்தில் பிரச்சனை நடக்கும். எங்களோட இடத்துல வந்து இதால முந்தி பாதை இருந்தது கொஞ்ச காலத்துக்கு முதல். இப்ப இந்த பாதை இல்லை, அடைச்சு போட்டி நம்ம சொல்லுவோம். அப்ப அதை நாங்க ப்ரூவ் பண்றதுக்கு என்ன ப்ரூவ் பண்ணுவோம்? இப்ப சில ஆட்கள் சொல்ல வர மாட்டோம் இல்லையன்னு சொல்லி. அப்ப இந்த நாங்கள் கூகுள் மேப்ஸ் கூகுளத்தை பாவிக்கக்குள்ள இது வந்து ஒரு நாளும் போய் சொல்லாது. ஒரு பாதை ஒன்று இருக்குமே இருந்தா அந்த பாதை இருந்த இடத்த காட்டும். அப்ப நாங்கள் வந்து சட்ட பிரச்சனைகள் அப்படியா வர்ற இடங்கள்ல வந்து சுமூகமா தீர்க்கிறதுக்கு வந்து நாங்கள் இந்த விடயங்களை வந்து பாவிச்சு கொள்ளலாம்ன்றது இந்த கருத்து. மற்றது வந்து இது எங்க பாவிக்கப்பட்டதுண்டா எங்கட காணி பிரச்சனையை தீர்க்கிறது எங்க நாங்க பாவிச்சிருக்கிறோம்டா உங்க எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் என்ன பாக்குறோம்ண்டு. பலாலி விமான நிலையம் இருக்குது. இங்கால இராணுவ கட்டுப்பாடு உள்ள பகுதிகள் கன்னடங்கள் இருக்குது. அப்ப சில நேரங்கள் என்ன பிரச்சனை நடந்தாண்டா சில இராணுவ கட்டுப்பாடுல இருக்கைக்குள்ள வந்து அவர்கள் இந்த வீடுகளோ அல்லது கட்டிடங்களோ வந்து உடையாம இருக்கும், ஒழுங்கா இருந்திருக்கும், இல்லை ஓரளவுக்கு இருந்திருக்கும். ஆனா அவைக்கு விடுவிச்சு கொடுக்கல வந்து என்ன நடக்கும்டா சில நேரத்துல வந்து அதெல்லாம் மூடப்பட்டிருக்கும். அப்ப இதை நீங்க ப்ரூவ் பண்றேன்டா என்ன செய்யணும்டா, நீங்கள் ஈஸியா வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை, இந்த கூகுள் எர்த்தோ கூகுள் மேப்ஸ், அதாவது கூகுள் மேப்ஸ் வந்து ஒரு 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 பேசிக்கான இதுதான். கூகுள் எர்த்தை பாவச்சிங்கண்டா அதாவது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு அந்த குறிப்பிட்ட மாதங்கள்ல வந்து அந்த இடம் எப்படி இருந்திருக்குது, அந்த இடத்தின் வீடுகளோ கட்டிடங்களோ எப்படி இருந்திருக்குது என்ற விஷயங்களை வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இப்போ எந்த காலப்பகுதிக்கு அது விடப்பட்டிருக்கலாம் அல்லது ஏதாவது அந்த டேமேஜ் ஆகிருக்கின்ற விஷயத்தையும் வந்து நாங்கள் வந்து ஈஸியாக பார்த்துக்கொள்ளலாம். அப்போ நாங்கள் எல்லாருமே வந்து கன விஷயங்களை கதைக்கிறோம். நாங்கள் அந்த இடத்தை செஞ்சுட்டாங்க, அதில் ஒன்றை கட்டி போட்டாங்க, என்ன செய்கிறேன்னு சொல்லி அந்த விஷயம் எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் தேவையில்லாமல் தான் கதைச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஏனெண்டா வந்து எப்போ அந்த விஷயம் செய்ய தொடங்கினது எப்போ முடிச்சுன்ற விஷயங்கள் வந்து சிம்பிளாக வந்து நாங்கள் இந்த கூகுள் எர்த் வச்சுக்கொண்டு, கூகுள் எர்த்ன்றது தனியாக ஒரு சின்ன ஒரு விடயம் தான். அப்படி ஜிஐஎஸ் கணக்க விஷயங்கள் இருக்குது. பட் எங்களுக்கு இலகுவாக கிடைக்கக்கூடியது வந்து இந்த கூகுள் எர்த், யாருமே பாதிக்கக்கூடிய மாதிரி, அதாவது ஐடி நாலேஜ் அவ்வளோ இல்லாட்டியும் செய்யக்கூடிய மாதிரி நாங்கள் அதுகளை பாவிச்சு வந்து ஈஸியாக வந்து எங்களோட காணி பிரச்சனைகளை வந்து அல்லது காணி சம்பந்தப்பட்ட முரண்பாடுகளை வந்து ஈஸியா தவிர்த்து கொள்ளலாம் அல்லது தீர்த்து கொள்ளலாம். அதில் முக்கியமா வந்து குறிப்பிட்ட காலம் வந்து அந்த காணி வந்து பாவிப்படாமல் இருந்திருந்தா அல்லது எல்லைகள் வந்து சரியான முறையில் தெரியாம இருந்திருந்தா ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு 100% குறிப்பிட்ட அளவுக்கு வந்து நாங்க என்ன செய்யலாம்டா இந்த கூகுள் போன்ற தகவல் தொடர்பாடல் இந்த பயன்படுத்தி வந்து எங்களோட பிரச்சனைகளை வந்து நாங்கள் ஓரளவுக்கு தீர்த்து கொள்ள முயற்சி செய்யலாம். அப்ப ரெண்டுதான் வந்து என்னுடைய கருத்தா இருக்குது. நான் என்ன விரும்புறேன்டா இது சம்பந்தமா இதுல இருக்கிற நீங்கள் மேலும் கேள்விகளை அல்லது உங்களோட கருத்துக்களை சொன்னீங்கண்டா என்னால் இயலுமானவற்றுக்கு வந்து என்னுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். நன்றி. நல்லது, மிக சிறப்பாக நுணுக்கமாக விளங்கப்படுத்தியிருக்கிறீர்கள். படங்களூடாக மேலும் புரிதலை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. இந்த இடத்தில் ஒரு சிறிய விடயத்தை நினைவு கூற விரும்புகிறேன். அதுவரை என்னிடம் ஒரு வினாவிருக்கின்றது ஐயா. இலங்கையின் எப்பாகத்தையும் நாங்கள் பார்க்க முடியுமா? அதாவது தடை செய்யப்பட்ட பகுதிகள், ஏற்கனவே எங்களுடைய காணி இருந்தது ஆனால் தடை செய்யப்பட்டிருக்குது. சில அனுமதிகள் எதுவும் எடுக்க வேண்டுமா? இல்லை இல்லை, இது வந்து லீகலாகவே நாங்கள், அதாவது சட்டபூர்வமாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு சட்டபூர்வமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். என்ன காரணம் என்றால் இது வந்து யாருமே பாவிக்கலாம்.
அப்ப இது வந்து இலங்கை மட்டுமில்ல, உலகத்தின் எந்த பாகத்தையும் வந்து நீங்க பார்க்கலாம். ஆனா சில சில நாடுகள் வந்து நான் சொல்றது என்னடா, இப்ப சைனா மாதிரி சில நாடுகள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்கிறாங்க. மற்றும்படி கூடுதலா வந்து உலகத்தின் எந்த பாகத்தையும் வந்து நீங்க பார்த்து அறிஞ்சு கொள்ளலாம். இப்ப இலங்கையின் வந்து இலங்கை அரசாங்கம் வந்து சில சில விடயங்களை வந்து மறக்க சொல்லி சொல்லி இருந்தா அதை வந்து அவங்க மறைச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு காட்டேக்க பார்த்தேன், உங்களுக்கு நான் காட்டேக்கில் பார்த்துருப்பீங்க. 2009ஆம் ஆண்டு வந்து நீங்கள் இலங்கையின் எந்த பாகத்தையும் பார்க்கலாது. ஏண்டா கடைசி கட்ட போர் நடந்து கொண்டிருந்தபடியா அந்த இடம் முழுக்க வந்து அரசாங்கத்தின் வேண்டுகோளின் பேரில் வந்து மேகங்களால் வந்து மறக்கப்பட்டிருக்கிற மாதிரி காட்டுறது. மற்றும்படி நீங்க எதையும் வந்து பார்த்துருக்கலாம். இது வந்து சட்டப்படி எங்கேயும் செல்லுபடியாகும். நன்றி ஆசா. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னு சொன்னால், இப்ப ஒரு எல்லை எதுமுண்ட கண்டுபிடிக்காத ஒரு வெளியான ஒரு இடத்துல இந்த இந்த விஷயத்த யூஸ் பண்ணிடலாதெல்லாம், அதை பயன்படுத்தி இல்லாதெல்லாம். எல்லை, அதாவது வந்து ஏற்கனவே உங்களுக்கு அதுல ஒரு எல்லை ஒன்று இருக்குமா இருந்து. வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. என்னுடைய பேர் ஆனந்தி ஜெரட்னம். எனக்கு ஷியாவணி விட்டு ஆனா அப்படின்னால இன்ட்ரெஸ்ட் ஒரு புது விஷயமா இருக்குன்னு சொல்லி அறிஞ்சு கொள்வோம்னு ஜாயின் பண்ணான். நல்லது, உரையாடுங்கள். என்னன்னு சொன்னால், இப்ப அந்த ஒரு எல்லைகள் அழிஞ்ச ஒரு இடத்துல இந்த ஆப்பிட உதவியால எப்படி இந்த காணியை அளந்து கொள்றது? இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு நீங்க அதை பாயிண்ட் அவுட் பண்ணி எடுக்கும் பொழுது சரி, அந்த எல்லைகள் அழிஞ்சு போன இடங்கள்ல இப்போ வெளிவடக்குன்னு வைங்களேன், வெளிவடக்கு பக்கம் எல்லாம் எல்லைகள் அழிஞ்சு போய் எல்லாம் ஒரே மாதிரி பத்தை அடிச்சு, அப்ப அதை திருப்பி பத்தைகள் எல்லாத்தையும் போட்டு வெக்க போட்டு வெட்டி எடுத்துட்டால் அந்த இடத்துல அந்த காணியை ஐடியா பண்றதுக்கு இந்த இதே எப்படி படுத்தக்கூடியதா இருக்கு. இது வந்து எப்படி என்றா 2002 அல்லது 2004 வந்து அந்த இடம் வந்து பத்தைகளால சூழப்படாம இருந்திருந்தா அதுல வந்து எல்லைகள் இருந்து உங்களுக்கு மேல இருந்து பார்க்க இல்ல கொஞ்சம் தெரியும். ஆனா அது வந்து அதுக்கு முதலே ஆக்கிரமிக்கப்பட்டு அதுல பற்றைகள் எல்லாம் வந்திருந்தா, ஏன்டா எங்கட கூகுள் ஏத்துல வந்து அவங்களோட சேட்டலைட் வந்து எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 2002 இருந்துதான். அப்ப அதுக்கு முதல் எடுத்திருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 1980 85 எடுத்திருந்தாங்கன்னா ஈஸியா எடுத்துக்கொள்ளலாம். ஆனா உங்களோட பப்ளிக்கு விட்டதுல வந்து 2002 இருந்தான் இருக்குது. ஓகே. அப்ப அந்த மேல அந்த இந்த யுத்த காலத்துக்குள்ள எல்லாம் பத்தி அடிச்சு போன அப்படியான ஒன்று ஃபுல்லா கிளியர் பண்ண பிறகு அதை கண்டுபிடிக்கிறதுக்கான இது கஷ்டமா தான் இருக்கும் இல்லையா? கஷ்டமாக இருக்கும், ஆனால் வந்து முடியாதுன்னு இல்லை. இப்ப ஏனண்டா வந்து இப்ப எங்களுக்கு வந்து இப்ப எங்களுக்கு விட்ட விஷயம் வந்து 2002 இருந்து. ஆனா சேட்டலைட்ஸ் வந்து கனகாலமா இங்க இயங்குது. அப்ப சில நேரங்கள்ல இன்னும் ஒரு கொஞ்ச நாள் போகைக்குள்ள வந்து அந்த இமேஜஸை அவங்க விடுவாங்களா இருந்தா நாங்கள் அதை வச்சுக்கொண்டு ஈஸியா வந்து செய்யக்கூடியமா இருக்கும். ஆனா அந்த அளவு இப்பத்தியான துல்லியத்தன்மை இருக்குமான்றது சந்தேகம் தான். ஒரு அளவான தென்தட்டு நீங்கள் இந்த இதுல பாக்கையும் பார்த்துருப்பீங்க. 2004ஆம் ஆண்டு எடுத்த அந்த சேட்டலைட் இமேஜஸுக்கும் 2015 எடுத்ததுக்கும் சரியான வித்தியாசம் இருக்குது. கிளியர் வந்து அப்ப அந்த இதை தான். மற்றும்படி அப்படியா 2002 2004 அது பற்றைகளால் சூழப்பட்டிருந்தா கஷ்டம்தான். இன்னொரு கேள்வி, இத வந்து கோர்ட்ஸ்ல கேஸுக்கு எவிடன்ஸா சப்மிட் பண்ணக்கூடியதா இருக்குமா? இத கோர்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுமா? நிச்சயமாக. அத காப்பி பண்ணக்கூடிய மற்றவையும் அதை காப்பி பண்ணி எடுக்கக்கூடிய இருக்குமா? இது வந்து யாருமே பாவிக்கலாம் தானே. இப்ப நீங்கள் கோர்ட்ஸ்க்கு கொண்டு போய்க்க வந்து ஒன்றுக்கு அந்த என்னன்னு சொல்றது, இந்த எவிடன்ஸ் ஆக்ட், அதாவது இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ். அப்ப நீங்கள் வந்து நீங்கள் கோர்ட்ஸ்ல வந்து அதாவது வந்து அதுக்குரிய சட்டத்திறனிகள் இருக்கணும். அதாவது வந்து சட்டத்திறனிகள் இந்த தகவல் தொழில்நுட்பம் தெரிஞ்சவ நீங்கள் வந்து கோர்ட்ஸ்ல வந்து அதிலேயே வச்சு செஞ்சு காட்டலாம். இங்க பாருங்க இப்படித்தான் இருக்கு, நீங்கள் போய் பார்க்கலாம். இப்ப நீங்களா ஒன்றை புதுசா கிரியேட் பண்ணி கொண்டு போயில தானே. யாருமே வந்து அதாவது காப்பி பண்ணி எடுக்கலாமா? அதுல இருந்து காப்பி பண்ணியும் இதை நீங்க காப்பி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இதுல வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா நீங்க பாத்தீங்கன்னா இதுல நீங்க அந்த
டூல்ஸ் இந்த அட்ல வந்து இமேஜ் ஓவர்லே எல்லாம் இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா இப்போ 2004 இந்த இடம் எப்படி இருந்தது, 2008 எப்படி இருந்தது, 2010 எப்படி இருந்ததுன்றதை வந்து அதே வந்து செய்யும். மற்றது என்ன ஒன்று இருக்குது நீங்க பாத்தீங்கன்னா ஆஹ், என்ன பேர் அதுக்கு டூல்ஸ்ல மூவி மேக்கர்ன்னு சொல்லி, இந்த மூவி மேக்கர்ன்றது வந்து ஒரு 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 மூவி மாதிரி எடுக்கும். அதாவது 2004 இப்படி இருந்துச்சு இப்படி இப்படி என்றா தெரியும் அந்த இடம் வந்து இப்படி மாறிக்கொண்டு போகுதுண்டு. அவ யாருமே வந்து தங்களோட கணனியில வந்து இதை ஓப்பன் பண்ணி போட்டு அந்த இடத்திட்ட போயிட்டு அந்த இதை கொடுத்துச்சு நம்மண்டா ஆட்டோமேட்டிக்காக காட்ட போகுது. யாரும் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை நீங்கள் நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். மூவி மேக்கர்ன்றது ஒரு ஆப்பா இல்ல அதுல இருக்கிற ஆப்ஷனா என்னது? இதுல இருக்கிற ஒரு ஆப்ஷன் உண்டு. இதுல இருக்கிற ஒரு ஆப்ஷன், அதாவது இந்த சின்ன சின்ன இடங்களை நாங்கள் எடுத்து போட்டு அது அப்படியே ஒரு மூவி மாதிரி உருவாக்குவார். அது ஒரு 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 ஆக்களுக்கு நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணிக்க வந்து இப்ப கொஞ்சம் ஐடி தெரிஞ்ச ஆக்களுக்கு ஓகே, மற்ற ஆக்களுக்கு வந்து ஒரு வீடியோவா காட்டுறதுக்காக நாங்கள் இப்படி செய்யலாம். இப்ப நீங்க கேட்டபடியே சொல்றேன். அதாவது வந்து குறிப்பிட்ட கொஞ்ச காலத்துக்கு முதல் வந்து இந்த பலாலி பக்கம் வந்து இந்த காணிகள் விடுபட்டாதானே, அப்ப குறிப்பிட்ட ஒரு சில ஒருத்தர் ரெண்டு வீடு வந்து அவர் போய் பார்க்க வந்து விடப்பட்டிருந்தது. சரிதானே? அப்ப விடப்பட்டிருந்த அவர் வந்து வெளிநாட்டில் இருந்தவர். அப்ப அவர் வந்து இந்த கூகுள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவற்றை காணி விடுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு முதல் தான் அந்த வீடு விடப்பட்டிருக்கு. அதுக்கு முதல் அந்த வீடு அப்படியே அங்கே இருந்திருக்குது. அவ்வளவு காலமும் பாதிக்கப்பட்டிருக்கு பாதுகாப்பு தரப்பினராலேயோ யாராலேயோ. அதுக்கு பிறகு அது விடப்பட்டிருக்குது. அப்ப அதை வந்து அவரால் வந்து ப்ரூவ் பண்ணக்கூடியதா இருந்தபடியா ஓ அங்கால நான் சொல்லிடாது, பட் அவரால் ப்ரூவ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்ததனுடைய அவருக்கு சில சலுகைகள் கிடைச்சது. ஓகே ஓகே. மற்றது இன்னொரு விஷயம், இந்த கெடஸ்ட்ரல் மேப் இருக்கு தானே? எஸ். அந்த கெடஸ்ட்ரல் மேப் வந்து இதோட அட் ஆகுமா? அதை யூஸ் பண்ணி அதையும் இந்த இதோட லிங்க் பண்ணி கேடஸ்ட்ரல் மேப் வந்து இன்றைக்கு காட்டுறதுக்கு இருந்த நான் தான் இவங்கட சர்வே டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. அதானே சொல்றீங்க? ஆமாம். சர்வே டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுல வந்து இந்த லேண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ன்றதுல இருக்குது இந்த கடஸ்ட்ரல் பிளான். இதுல வந்து என்னன்னா, இதுல வந்து இவங்க யூஸ் பண்றது வந்து கூகுள் மேப்ஸ், கூகுள் இல்ல, இவங்க யூஸ் பண்றது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களோ தெரியல, ஆர்க் ஜிஐஎஸ் சொல்லி. அது கொஞ்சம் ஓப்பன் சோர்ஸ் மாதிரி. அது வந்து என்ன செய்கிறாங்க அவங்க என்ன வந்து இலங்கையின் முழுடத்துக்கும் இதை செய்யல, ஒவ்வொரு பிரதேச சபைகளையும் கொண்டுச்சு வந்து சர்வே டிபார்ட்மெண்ட்லாம் சேர்ந்து ஒவ்வொரு காணியையும் வந்து பதிகிறாங்க. எப்படின்னா அந்த காணியின் ஜிபிஎஸ் கோஆர்டினேட், அந்த காணியின் பெயர், அந்த உறுதியில் ஒரு பெயர் இருக்குன்னு தானே, அதில் எல்லாம் போட்டு செய்கிறாங்க. கூட யாருக்கு செஞ்சவங்கடா முன்னுக்கு அரசாங்க காணிகள் இருக்குன்னு தானே, இப்போ ஆஸ்பத்திரி இருக்கிற காணிகள் அப்படி இப்படி அரசாங்க காணிகளுக்கு செஞ்சவங்க. இப்போ வந்து நான் நினைக்கிறேன் இதில் வந்து நல்லூர் ஐ மீன் ஜாழ்ப்பாணம் மாநகர சபை இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். நான் இதை செக் பண்ணி பார்த்தால நல்லூர் டிஎஸ் ஆபீஸ், நல்லூர் டிஎஸ் ஆபீஸ் ஏரியா. ஆனா இதுல ஆனா அது வந்து எவ்வளவு தூரம் சாத்தியம்னு தெரியல. ஐ மீன் சாத்தியம் உடனடியா சாத்தியம் இல்லை. ஆனா எல்லா விடயங்களையும் வந்து கணினிமயப்படுத்துற அந்த இதுல வந்து வேற இது வந்து கூடுதலா வந்து இந்த ஒரு காணி பிரச்சனையில வந்து ஓரளவுக்குனாலும் சுமூகத்துக்கு உதவி செய்யும் நினைக்கிறேன். இது ஏற்கனவே அங்கால கிளம்பு சைடு அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிடணும். இங்காலதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணல. இப்ப ஜெஃப்னால நல்லூர்ல ஸ்டார்ட் பண்ணி இருக்குது, இன்னும் கம்ப்ளீட் ஆகல. ஆனா அந்த இதோட பண்ணி இப்ப ஓபன் பண்ணி காட்டுறது அந்த கடஸ்ட்ரல் மேப்போட ஜாயின் பண்ணதா இல்ல? ஏன்னா வந்து இது வந்து யூஸ் பண்றது இன்னும் ஒரு பிளாட்ஃபார்ம், ArcGIS என்ற பிளாட்ஃபார்ம். அதுக்கு வந்து கூகுள் எர்த் மாதிரி இன்னும் ஒரு விஷயம் தான். என்ன ஸ்பெல்லிங் அது? ArcGIS. நீங்க சர்ச் பண்ணி கூகுள்ல போய் டைப் பண்ணா அப்படி வரும். ArcGIS ன்னு சொல்லி. இதுக்கு வந்து ஒரு ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் தான். இவர்ல வந்து கன விஷயங்களை நாங்க ஃப்ரீயா செய்யலாம். அதாவது வந்து நாங்களே இப்ப நான் சிலது செஞ்சு வச்சுக்கிறேன். என்னன்னா, இப்ப நீங்க இன்ட்ரெஸ்டா கேட்கிறபடியா சொல்றேன். இப்ப இதுல வந்து இப்ப வந்து இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்திருக்கு தானே. அப்ப நாங்க இந்த ArcGIS அதில் பயன்படுத்தி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்துல இருக்கிற பெரிய பெரிய கோவில்கள் அந்த விஷயங்களை வந்து நாங்க மார்க் பண்ணி போட்டு அவைக்குள்ள என்ன தொடர்பு இருக்கு, அதாவது இந்த ஜியோகிராபிக்கலா என்ன தொடர்பு இருக்கு, எந்த நெட்டாங்கு என்ன ஒரு அந்த குறிப்பிட்ட இடத்துல எப்படி பெரம்பல் இருக்குது, அந்த விஷயங்களை வந்து நாங்களே வந்து பெரிய ஐடி நாலேஜ் இல்லாட்டி நார்மலா செஞ்சு கொள்ளலாம். ஃப்ரீயா ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை வந்து ஃப்ரீயா செய்யலாம்.
இது வந்து இந்த ஆர்க்ஜிஎஸ்ன்றதை தான் வந்து எங்களோட கவர்மெண்ட் வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்றாங்க. இந்த சர்வே டிபார்ட்மெண்ட்ல போய் பார்த்தீங்கன்னா சர்வீசஸ்ல கீழே கணக்கு இருக்குது. லேண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ஜிஎன் பவுண்டரிஸ் எல்லாம் கணக்கு எடுக்குது. கன விஷயங்கள் வேலை செய்யாது. பட் வேலை செய்கிற எல்லாமே வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறது வந்து ஆர்க்ஜிஐஎஸ் தான். அதை நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே விளங்கும் எப்படி யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி. கூகுள்ல போய் அதை சர்ச் பண்ணா ஓ பாத்துக்கொள்ளலாமா? நார்மலா நீங்க பார்த்துக்கொள்ளலாம். இந்த ஆர்க்ஜிஐஎஸ்ன்றதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு கொள்ளலாம் நீங்க. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. நிறைய விஷயங்கள் நான் நினைக்கிறேன் உங்கள்ட்ட இருந்து இன்னும் எடுக்கலாம். இது இன்னொரு இன்னொரு அடுத்த பகுதி வந்ததுன்னா நிறைய இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு சொன்னா இந்த விஷயம் கன பேருக்கு தெரியாது. பட் ஐடி நாலேஜும் இந்த லேண்ட் தொடர்பான நாலேஜையும் வந்து சேர்த்து பார்க்கறதுக்கான ஒரு இது இல்லை. உங்களோட நாலேஜ் வந்து யூஸபிளா இருக்கும். இது இந்த தொடர்ச்சி ஒன்றே எதிர்பார்க்கிறோம். உண்மையாகுமே தேங்க்யூ வெரி மச். நிறைய நல்ல இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. திருச்சியில் இருக்கு. நன்றி அம்மா. அடுத்தவர் பேசலாம். அடுத்தவர் வாருங்கள். வணக்கம். எட்வர்ட் பாக்கியராஜ், திருச்சியில் கைகளை இருந்து. உயர்த்தி கேக்குதா? பேசுங்கள் ஐயா. பேசுங்கள் ஐயா, பேசு. எட்வர்ட் பாக்கியராஜ், திருச்சியில் இருந்து. பேசுங்கள் ஐயா. கிட்டத்தட்ட 2008 இருந்து கூகுள் யூஸ் பண்ணிருக்கேன். பட் ஆனா இவ்வளவு இந்த அளவு நல்லா போய் பார்க்கல. ரொம்ப ஒரு நல்லது. அப்புறம் இன்னும் வந்து முடியும். வயல் நடவு செய்யறதுக்கு வந்து ஆட்கள் கிடைக்காம கல்கத்தாவில இருந்து வந்து இங்க வந்து நடவு நடுறாங்க. நாங்க வந்து இந்த நிலத்தை வந்து ஏமாத்திராம இருக்கிறதுக்காக அவங்க வந்து என்ன பண்றாங்க, செல்ல வந்து ஒரு ஆப்பை ஆன் பண்ணிட்டு வயலை அப்படியே சுத்தி வராங்க. சுத்தி வந்த உடனே அது எத்தனை சென்ட் அப்படிங்கிறத பண்ணிடுறாங்க. இதே மாதிரி இதை வந்து நான் என்னுடைய செல்லுல வந்து நான் வேற ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் அண்ட் லேண்ட் ஏரியா மெஷர் சொல்லிட்டு அது நிறைய அதே டைட்டில்ல நிறைய ஆப் எல்லாம் வச்சிருக்காங்க. நான் யூஸ் பண்ணது ஜேஎஸ்கே SOL அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப். ஒரு ஏக்கர் 10 சென்ட் இருக்கக்கூடிய நிலத்தை வந்து 1 ஏக்கர் காட்டுச்சு. இன்னொரு இடம் 85 சென்ட் வந்து 1 ஏக்கர் காட்டுச்சு. இதை பார்த்த உடனே எனக்கு நான் குழம்பிட்டேன். ஆனா அந்த படிக்காத பாமர மக்கள் அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆப்பை வந்து அப்புறம் பார்த்தேன். அவங்க என்னன்னா டிஸ்டன்ஸ் ஏரியா மெஷர்மெண்ட் அப்படி சொல்லி போட்டுட்டு அது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டெக் அப்படிங்கக்கூடிய கம்பெனி வந்து அதே டைம்ல போட்டிருக்காங்க ஆப், ஒரு செயலி. அதை பயன்படுத்தி அழகா அந்த இடத்த வந்து அழகா மெஷர் பண்றாங்க. இது ஒரு கூடுதல் தகவலுக்காக சொன்னேன் ஒண்ணு. அடுத்தது இப்ப இந்த மலைப்பகுதிகளை வந்து மெஷர் பண்ணும் பொழுது அந்த எப்படி வந்து ஏக்கரா இதெல்லாம் வந்து எப்படி கரெக்டா வந்து இது பண்ண முடியும்? ஏன்னா வந்து அந்த ஸ்லோப்ல இருக்கும் இல்லையா, அந்த சரிவுல இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து பண்ணும்பொழுது எப்படி கரெக்டா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு பண்ணேன். இந்த மலை சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து எனக்கு உண்மையா தெரியாது. என்னண்டா வந்து எங்கட இலங்கையில வந்து நாங்கள் இருக்கிற இடங்கள்ல வந்து நாங்கள் ஒரு காலம் வந்த இதை மலைநாட்டில் மட்டும்தான் அப்படி இருக்குது. அப்போ நாங்கள் இருக்கிற இடத்துல அப்படி இல்லை அப்படின்னு ஒரு காலம் அதை செக் பண்ணி பார்க்கல. ஆனா நன்றி இதை சொன்னதுக்கு. என்ன நான் தான் அதை சர்ச் பண்ண போறேன். நீங்க சொன்ன அப்புறம் தான் நான் அதை யோசிக்கிறேன் அப்படியான விஷயத்தை வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லி. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் வழிகள் இருக்குமென்று தான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு தெரியல என்ன எப்படி செய்யறேன்னு சொல்லி. நல்ல ஐயா, நன்றி. அடுத்தவர் வாருங்கள். குணாசு 2 வந்திருக்கிறவர் வினா கேட்க வந்திருந்தார். வாருங்கள் ஐயா, பேசுங்கள். சரி, அது வரைக்கும் உரையாளர் வேறு விடயங்களை பற்றி
இந்த கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கலாம். மற்றவர் வரும் வரைக்கும் நாங்கள் அதை செய்வோம். வேறு முத்தாப்பை சொல்ல வேண்டிய இருந்தால் உரையாடுங்கள் ஐயா. ஆஹ் மற்ற விடயங்கள் வந்து இன்றைக்குள்ள உம், ஆஹ் நான் நினைக்கிறேன் வந்து அஹ், நான் கூற வந்ததுகளை வந்து ஓரளவு கூறிட்டேன். வேறையும் கேள்விகளா இருந்தா எனக்கும் பதில் சொல்ல இலகுவா இருக்கும். இப்ப ஜிஎஸ் வந்து பல இது வந்து இப்ப இஸ்ரோ தனியா பண்ணியிருக்காங்க, போன்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னாக்க நம்ம கூகுள், அதாவது அமெரிக்காவுடைய நேவி, அந்த ஆர்மிக்காக நேவி ஆர்மிக்காக, அதாவது மிலிட்ரிக்காக பண்ணதான் வந்து கூகுள் யூஸ் பண்றாங்க இல்லையா? இது மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் வேற வேற மாதிரி நிறைய தனித்தனியா இருக்கு இல்லையா இந்த ஜிஎஸ் இதெல்லாம். இதுல வந்து எது வந்து பர்ஃபெக்டா இருக்கு, அக்யூரசி அதிகமா இருக்கு? நாங்க பெர்ஃபெக்ட் சொல்ற அளவுக்கு இப்போ எல்லா நாடுகளுமே வந்து தனித்தனி சேட்டலைட்டை விட்டு செய்யறன்றதுக்கு அப்பால அதை வந்து பொதுமக்கள் பாவிக்கலாமன்றதான் கேள்வி. இப்ப வந்து இப்ப எங்கட கூகுள் அதுகளை விட வந்து சரியான துல்லியமான இவ்வளவு சேட்டலைட்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனா அந்த விஷயங்கள் வந்து சாதாரண பொதுமக்களுக்கு வந்து நாங்கள் அதை பயன்படுத்தலாது. அப்ப அந்தந்த நாடுகள் வந்து தங்களோட இராணுவ தேவைகளுக்கோ அல்லது வந்து தங்களோட சயின்டிஃபிக் இதுக்கோ பாவச்சு கொண்டிருப்பாங்க. அப்ப இதுல வந்து அவங்க யாருமே பார்க்கலாம்னு சொல்லி விட்டுருக்கிறதா வந்து இந்த கூகுள் எர்த் அதை மாதிரி நான் இதில் காட்டி இந்த டெஸ்க்டாப்ல இருக்கிற ArcGISன்றது வந்து ஒரு இது. ஆனா இது வந்து நீங்க பே பண்ணி செய்கிறது. அப்ப எப்படின்னா நார்மலா வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். இதே நீங்க பே பண்ணி செய்வீங்களா இருந்தா உங்களுக்கு இன்னும் சரியான துல்லியமாயும் உங்களுக்கு இன்னும் முக்கியமான இன்னும் பல பல விடயங்களையும் வச்சு கொண்டு வரும். அப்ப நாங்கள் இதுல கன்சிடர் பண்றது என்னன்னா ஃப்ரீயா செய்கிறது. உண்மையா வந்து கூகுள் ஏத்தை விட ஒரு ஒரு ப்ரொஃபஷனலா வந்து செய்ய போறாக்கள் வந்து பாவிக்கிறது என்னன்னா ArcGIS தான். வந்து இந்த ArcGISன்றது ஃப்ரீயாயும் இருக்குது. மூன்றாம் உலக நாடுகளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 ஈஸியான பிளாட்ஃபார்மாயும் ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் விலைக்கும் கொடுக்குறதா இருக்கு. அதை விட பெரிய பெரிய நிறுவனங்களோ அல்லது இதை வந்து தொழிலாட்சிகளாக்கள் வந்து கணக்க காசை வந்து கட்டி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. அப்ப நிச்சயமா வந்து கூகுள் எர்த்தை விட பெட்டரானது இவ்வளவு இருக்கு. ஆனா என்ன கேள்வி என்ன, அதை நாங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலுமா என்றதான் வந்து அது ஃப்ரீயா பயன்படுத்தி கொள்ளலுமா என்றதான் வந்து கேள்வியா இருக்கும். வணக்கம் ஐயா. இப்ப எங்களுடைய பிரச்சனையிலையும் அப்ப காணியை வந்து அரச உறுதி காணி என்று இருக்குது, அரசாங்கத்தால வழங்கப்பட்ட பெர்மிட் என்று சொல்லப்படுகின்ற காணி இருக்குது. இது இரண்டுக்குமே இந்த தொழில்நுட்பத்தை நாங்க பயன்படுத்திக் கொள்ளலாமா எங்களோட காணி பற்றிய விடயத்தை அறிஞ்சு கொள்றதுக்காக? நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ளலாம். என்னண்டா இப்ப என்னுடைய அறிவு மட்டத்துக்கு எட்டின வகையில பெர்மிட் காணி என்றது வந்து ஒருக்கா உங்களுக்கு தந்தா உங்களுக்கு தான். ஆனா வந்து நீங்க அந்த காணியை யாருக்கும் விற்கலாது. அதாவது உங்களோட பரம்பரையா வந்து கைமாத்தி கொண்டிருக்கலாமே ஒழிய செய்யலாது. அப்ப அப்ப இது வந்து காணின்றது காணி தானே. அது அரசாங்க காணியா இருந்தேன்னா தனியற்ற காணியா இருந்தேன்னா அதை நாங்கள் நோமலா பயன்படுத்திக் கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. இப்ப எங்க காலில் 90ஆம் ஆண்டு கைவிடப்பட்டு 90ஆம் ஆண்டுல இராணுவத்தால எங்களுக்கு ஒதுங்க சொல்லி சொன்னதுக்கு பிறகு நாங்க 2015ஆம் ஆண்டு காலம் போகும்போது நிறைய பேர் சுற்றி வளைச்சி ஆக்கிரமிச்சுட்டாங்க. இப்ப எங்கட காணிக்குரிய அந்த உறுதி, அதாவது பெர்மிட்டுக்குரிய இலக்கத்தை டிஎஸ் ஆபீஸ் பொத்தி இல்லை. நாங்க எங்கட காணிக்கிறது பொத்தி இல்லை. கிழக்கு மாகாணம் பொத்தியில் பகுதியில் நாங்க டிஎஸ் ஆபீஸ்ல தேடும் போது அங்க மறைக்கிற ஒரு விடயம் தான் காணப்படுது. எங்களை இழுத்தடிச்சு கொண்டே இருக்கிறாங்க. இதை பற்றிய தேடல் அது இதற்கெல்லாம் அவங்களை விடுறாங்க. அப்ப அதுக்கு ஐயா இப்ப நீங்க சொல்ற இந்த தகவல் மூலமாக எங்களுக்கு ஏதாவது உதவி கிடைக்குமா? இந்த 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 கூகுள் எர்த்ன்றது வந்து நாங்கள் என்னன்னு சொல்றது, இப்ப காணிகளை இப்ப 2002-2004 காலப்பகுதியில அந்த அந்த நீங்க சொன்ன இடத்துல இருக்கிற காணி பற்றைகள் ஒன்றும் சூழப்படாம இருந்துக்குமா இருந்தா அது உங்களோட காணி இப்ப அந்த இடத்த போய் சொல்லலாம். ஆனா அதை வந்து சட்டபூர்வமா உங்களோட தான் நீங்கள் நிரூபிக்கிறதுக்கு வந்து உங்கள்ட்ட வந்து ஒரு ஆவணம் இருக்கணும். அப்ப நீங்கள் போய் டிஎஸ் ஆபீஸ்ல கேட்கறதுக்கு பதிலா என்னுடைய அறிவு மட்டத்துக்கு ஏற்ற வகையில டிஎஸ் ஆபீஸ்ல இருக்கும். கூடுதலா கச்சேரிகள்ல அதை விட முக்கியமா அந்த சர்வே டிபார்ட்மெண்ட் இருக்கு தானே, நில அளவை திணைக்களம்.
ஓமையா சர்வே டிபார்ட்மெண்ட்ல கட்டாயம் இருக்கு. ஏனெண்டா வந்து எந்த ஒரு காணியும் அரசாங்க காணி வந்து ஆக்களுக்கு கொடுப்பட முதல் சர்வே டிபார்ட்மெண்ட் ஒரு படம், ஒரு சர்வே டிபார்ட்மெண்ட் படம் கீறி அந்த படத்துல கணக்கான துண்டு இருக்கும். அப்புறம் ஒவ்வொன்றுக்கும் அந்த மேப் லொகேஷன் போட்டு போட்டு தான் வந்து கொடுப்பாங்க. அப்ப கட்டாயம் வந்து சர்வே டிபார்ட்மெண்ட்ல அந்த படம் இருக்கு. பாடம் இருக்குமே. அதை நாங்க இப்ப பெற்றுக்கொள்ளும் போது அது எவ்வாறு ஐயா பெற்றுக்கொள்ள முடியும்? சேவை டிபார்ட்மெண்ட்ல இந்த பகுதியில நாங்க அதை போய் தகவல் திரட்டிக் கொள்ளலாம். எனக்கு அந்த விஷயத்துல வந்து அவ்வளவு எனக்கு நாலேஜ் இல்ல. ஆனா நீங்கள் ஓ உங்களோட மாகாணத்துக்குரிய அந்த சர்வே டிபார்ட்மெண்ட்ல போய் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, குறிப்பிட்ட வருடத்துக்குரிய அந்த இதுகள் வந்து அவங்கள்ட்ட படமா இருக்கு, நீங்கள் அதை பே பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். பே பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். மிக்க நன்றி ஓ, ஐயா, மிக்க நன்றி. மிகவும் ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்துல நான் யோசிச்சு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல எனக்கு இப்படியான ஒரு இது கிடைச்சதுக்கு இல்ல, ஏன் ஏன் நான் உங்களுக்கு இதை மிக்க சொல்றேன்டா வந்து நான் எனக்கு வந்து ஜாழ்ப்பாணத்துல எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்களும் வந்து இந்தியும் பெர்மிட் காணி தான். அப்ப எனக்கு தெரிஞ்சது, எனக்கு முதல் தெரியாது இப்படி நான் இதை செய்கிறபடியே வந்து ஒரு ஆள் கேட்டவர். அப்ப நான் அவருக்கு நான் செக் பண்ணி பார்க்கக்குள்ள வந்து இந்த பழைய இது வந்து எப்படி இருந்தாண்டா ஒரு பெரிய ஒரு படம் உண்டு. அந்த படத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 100-150 லொட்ஸ் போட்டிருந்தது. லொட் 1 லொட் 2 போட்டிருக்கும். அதுல வந்து குறிப்பிட்ட ஒரு லொட்டை வந்து அரசாங்கம் பிரிச்சு கொடுக்கும். இப்ப அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து கட்டாயம் இருக்கும், இல்லாம இருக்காது. ஆனா எங்க நன்றி. இருக்குன்றதான் வந்து இதே ஒழிய கட்டாயம் அது வந்து சர்வே டிபார்ட்மெண்ட் வந்து செய்யும். மற்ற ஆட்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. சர்வே டிபார்ட்மெண்ட் கொடுத்த பிறகுதான் அதை வச்சுக்கொண்டு கச்சேரியோ அல்லது டிஎஸ் ஆஃபீஸோ வந்து உங்களுக்கு தரும். தகவலுக்கு நன்றி ஐயா, மிக்க நன்றி, மிக்க நன்றி. நன்றி. நல்லது, நன்றி. நாங்கள் நிறைவு பகுதிக்கு வந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு வினாக்கள் நிறைவு பகுதி செல்லும் ஐயா, செல்வம். ஓ, இதுவரை உண்மையிலே மிக சிறந்த முறையில் இந்த உரையாடல் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. நடைமுறையில் மக்களுக்குள்ள ஒரு நியாயமான பிரச்சனைகள், நீதியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு எளிய முறைகளை இந்த இணையத்தின் வழியாக இன்று விளக்கமாக, மிக விளக்கமாக செய்முறையாக காட்டியது சிறப்பாக இருந்தது. அத்துடன் திருமதி ஜெயரத்னம் அம்மா அவர்களும் எட்வர்ட் பாக்கியராஜா ஐயா அவர்களும் நாசரும் பல பல கோணங்களிலே இதிலே வினாக்களை தொடுத்து ஆலோசனை கூறி மேலும் இதை சிறப்பித்து விளக்கியிருந்தார்கள். அவர்களும் நன்றி சொல்லிக்கொண்டு அடுத்ததாக நன்றி உரையின் பகுதி செல்கின்றோம். இதிலே இங்கே என்னுடைய கழக உறுப்பினர் விக்னேசன் ஐயா அவர்களை நன்றி உரை நிகழ்த்துமாறு அழைக்கிறேன். வாருங்கள் ஐயா. வணக்கம் அனைவருக்கும். நான் விக்னேஸ்வரன், தமிழகத்தினுடைய பொருளாளர். உண்மையிலே இன்றைய 164வது ஒலி சிறப்பாக வரவில்லை. உண்மையிலே வந்து நான் வணக்கம் அனைவருக்கும். நான் விக்னேஸ்வரன், தமிழகத்தினுடைய பொருளாளர். இனிமையான ஒரு மாலை பொழுது. நாடு முழுவதும் அநேகமான பகுதியில் மழை. ஒரு மிக முக்கியமான தேவையான ஒரு விடயத்தை மிக இலகுவாக இது செய்யலாமா என்ற ஆச்சரியப்படக்கூடிய வகையில இது இன்றைக்கு நடந்திருக்குது. அது மிகப்பெரிய சந்தோஷம். காரணம் வந்து இலகுவான முறையில வந்து இது எப்படி நாங்களும் நிறைய ஆப்ஸ்ல யூஸ் பண்ற நிறைய பேருக்கு அந்த ஆதரவு இப்படி செய்யலாம்னு சொல்றது. ஆனா இதை வந்து இவ்வளவு இலகுவாக செய்யலாம்னு சொல்லி எங்களுக்கு ஆச்சரியப்படுற விதத்துல வந்து இன்னைக்கு தன்னுடைய இதை செய்தது எங்கட விரிவாளராக வளவாளராக வந்து தன்னுடைய இதை செய்தது வந்து மிக சிறப்பான ஒரு விடயம். அந்த வகையில நாங்கள் உண்மையிலேயே நாங்கள் பாராட்டுகிறோம், நன்றி கூறுகிறோம். இந்த விஷயம் வந்து கட்டாயம் இப்படியான விஷயங்கள் சுபாக்கா சொன்ன மாதிரி கட்டாயம் இந்த விஷயம் தொடர்ச்சியாக செய்யப்பட வேணும் என்று நாங்களும் விரும்புகிறோம். இன்றைய இந்த நிகழ்வில் வந்து எங்களுடைய அழைப்பை ஏற்று தன்னுடைய நேரத்தை பெருமதிமிக்க அந்த நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக வந்து இந்த பயன் தர விடயத்தை வழங்கிய விரிவுரையாளர் திரு ரகுநாதன் சிந்துஜன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதே போன்று இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி முடிப்பதற்கு எப்போதுமே எங்களோட துணை நிற்பவர், விரைவாக மும்முரமாக நிற்பவர் எங்களது செயலாளர் திரு சரவணானந்தன் அவர்கள். அவர் இந்த பயணத்தில் லண்டன்ல இருந்து
இலங்கை நோக்கி வந்து கொண்டிருக்கிறதால அவரால் இன்று கலந்து கொள்ள முடியல. அதனால் அவருக்கும் எங்களது நன்றி. அடுத்தது இந்த நிகழ்வு கொண்டு சென்ற எங்களது உபதலைவர் திரு இலங்கேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. அதோட நாங்கள் பிரதானமாக சொல்ல வேண்டிய இன்னொரு நன்றி, எங்களுக்கு தொழில்நுட்ப உதவி தர்ற தமிழ் ஜேர்னல்ஸ். அவங்க எங்களுக்கு நிறைய ஜேர்னல் நிறைய உதவி, தமிழ் ஜேர்னல் வந்து நிறைய உதவி செய்கிறாங்க, தொழில்நுட்ப உதவி செய்கிறாங்க. அதுக்கு அந்த வகையில் தமிழ் ஜேர்னலுக்கும் எங்களை நன்றி. அத்துடன் எங்கள் இந்த நிகழ்வு சம்பந்தமாக இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தென்றல் வானொலியில சனிக்கிழமை காலையில நாட்குறிப்பு நிகழ்வில் இதை ஒளிபரப்பு செய்கின்ற தென்றல் வானொலிக்கு எங்களது நன்றி. அதே போல நிகழ்ச்சிக்கான முன்னோடி காணொலியை தயாரித்து தர தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல்வேறு ஆற்றல் கொண்ட கவிதை கணேசன் அவர்களுக்கும் சிறப்பான ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அத்துடன் எங்களுக்கு இந்த சூம் இணைப்பை வழங்குகின்ற எங்களது அமைப்பினுடைய அங்கத்தவர் அவர்களுக்கும் நன்றி. அத்தோடு இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்ட அனைத்து அன்புள்ளங்களுக்கும் புதிதாக வந்தவர்களுக்கும் இனி வாரங்களில் அவர்கள் இந்த நிகழ்வினுடைய பயனை மற்றவர்களுக்கு சொல்லி மென்மேலும் எங்களுக்கு பயனாளர்களை அதிகரித்து தர வேண்டும் என்ற வேண்டுகோளோடு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இன்றைய இரவு பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிதாக அமைய இறைவனை வேண்டி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். அனைவரும் விடைபெறுவோம்.